ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே 25வது திரைப்படத்தில் நடிக்க ஜெயம் ரவி சார் வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எஸ்கே 25வது திரைப்படத்தை சுதா கொங்கரா இவங்க தான் வந்து இயக்குறாங்க. இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்க போகுது. இந்த ஒரு திரைப்படத்தில் நிறைய முன்னணி நடிகர்கள் இணைய போகிறாங்க. இந்த ஒரு நிலையிலாம் தற்பொழுது ஜெயம் ரவி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே 25வது திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. 4 முக்கியமான கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். முதலாவதாக சம்பளம். அதாவது ஜெயம் ரவி இந்த ஒரு திரைப்படத்தில் 25 நாட்கள் முதல் 30 நாட்கள் தான் நடிக்க போறாங்களாம். அதற்காக ஜெயம் ரவி கேட்ட அந்த ஒரு பணத்தை தயாரிப்பு நிறுவனம் தருவதாக ஓகே சொல்லியிருக்காங்களாம். அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக இந்த ஒரு திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் ஜெயம் ரவிக்கு வந்து கொடுத்திருக்காங்களாம். கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த முழு கதையுமே நடிகர் ஜெயம் ரவி சார் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்களாம். மூணாவதாக தேதி விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான்காவதாக இந்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணும்போது சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலான ப்ரொமோஷனை தனக்கும் தர வேண்டும் அப்படின்னு ஜெயம் ரவி சார் வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த 4 முக்கியமான கண்டிஷனை தான் நடிகர் ஜெயம் ரவி சார் எஸ்கே 25வது திரைப்படத்தில் கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வெளியாகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.